ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் இறுதி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 4 ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாளாக வருது. அன்னைக்கு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசம்பர் 4 என்ன நடக்க போகுதுன்னா, பௌர்ணமி தாங்க அன்னைக்கு வரப்போகுது. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே அந்த மாற்றத்தினால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது வாழ்க்கையில் குறிப்பிடப்படுது. அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களா அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. பிரபஞ்சத்திலே நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பாசிட்டிவான பௌர்ணமியில் நல்ல சக்தியை நிறைய நம்ம வாழ்க்கையில் பெறுவதற்கு ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு பலன்கள் என்ன உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சக ராசினியர்களுக்கு கார்த்திகை மாத பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். ஸோ இது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தொட்டது இனி வரக்கூடிய நாட்கள் தொடங்கும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வாழ்த்துவாங்க. இதனாலேயே பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடோ திசபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடோ நீங்கள் செய்கிறதன் மூலிமா நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளை அனுகூலம் கிடைக்கும். அதுக்கு உறுதுணையாக இந்த வழிபாடு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வழிபாடு மட்டும் இந்த பௌர்ணமியில் பார்த்து செய்திடுங்க. இதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு பௌர்ணமி தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடைய முழுமையான பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான். அதுவே தொட்ட காரியங்களை வெற்றி பெற செய்யும். தொழில் முன்னேற்றம் ஏற்படவும் உதவியாக இருக்கும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரவும் குருவின் பார்வைகள் வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் பௌர்ணமியில் கொஞ்ச நேரத்திலே உங்கள் ராசிக்கு தன பஞ்சாதிபதியாக இருக்கக்கூடிய இதில் வக்ரம் பெற்றாரு. வக்ரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு என்பதால் கவலைப்பட தேவையில்லை. ஒரு சில நல்ல காரியங்கள் தடைப்படும், ஆனால் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். அதனால் பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பௌர்ணமியில் குருவால தான் உங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது, கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை தொடர்ந்து விருச்சக ராசிக்கு சுக்கிரன் பௌர்ணமியில் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் சுக்கிரமங்கல யோகம் செயல்படுது. இதன் விளைவாக ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அப்புறம் உடன்பிறப்புகள் வழியே வரக்கூடிய சுப காரியங்களை சிறப்பாக முடித்து கொடுப்பீங்க. அப்புறம் ஆடை ஆபரண சேர்க்கை கூட உங்களுக்கு ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அரசு வகையில் அனுகூலம் உண்டாகும். விருச்சக ராசியில் சுக்கிரன் வர்ற பௌர்ணமியினால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதை தொடர்ந்து தனுசு ராசிக்கு பௌர்ணமிக்கு பிறகு செவ்வாய் செல்றாரு. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடம் எனப்படக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் தனவரவு தாராளமாக சேரும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபமானது கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். போட்டி கடை வைத்தோர்லாம் விலகுவாங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஸோ செவ்வாய் தனுசில் செல்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும்.
அதுக்கப்புறமா இந்த பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு புதனும் வராரு. உங்கள் ராசிக்கு லாபாதிபதி புதன். அவர் ராசிக்கு வரக்கூடிய இந்த நேரம் பணம் பல வழிகளில் வந்து பையன் நிரப்போ. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. புதிய சந்தர்ப்பங்களில் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கோ. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டி என்ற சிந்தனை கூட மேலோங்கோ. ஸோ இந்த சிந்தனை இருக்கும்போதே அதை செயல்படுத்துங்க. ஸோ கிரகங்களால் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபமானது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கல்யாண கனவுகள் நினைவாகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு பலன்களை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பான பலன்கள் பெற முடியும். இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் எதையெல்லாம் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் மறக்காமல் செய்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது தான் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் இந்த பௌர்ணமி தினம் என்பது முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருது. எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை செய்ய வேண்டியது அவசியம். கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்கு உரியது. புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியின் சகோதரன் ஆவார். பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தியாகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கும் கிரகமாக இருக்கிறார். எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக பௌர்ணமி திகழ்கிறது. இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாமல் உண்ணா நோன்பு இருப்பது சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்பு உங்கள் பூஜரையில் அரிசி மாவு கோலமிடணும். முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்கள் பூஜரையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மரப்பீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வைக்கணும். பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்கள் சாத்த வேண்டும். பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அதனோடு 6 மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைக்கணும். கூட பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு பூஜரையிலே சாஷ்டாகமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்யணும். இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்கக்கூடிய உங்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும். இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் அப்புறம் முருகப்பெருமாருக்குரிய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும். இதனால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு கிடைக்கும். அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் மாலை வேளையில் வானில் பூரணச்சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூரணச்சந்திரனுக்கு ஒரு தாம்பளத்தட்டில் தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்பூரம் ஏற்றி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும். பிறகு அந்த முழு சந்திரனில் அம்பிகையின் உருவம் இருப்பதாக நினைத்து தியானித்து உங்கள் பூஜரையில் வந்து அமர்ந்து நீங்கள் லலிதா சகசாமம் பாராயணம் செய்ய வேண்டும். மேற் சொன்ன முறையில் லலிதா சகசாமம் பாராயணம் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். வாக்குவன்மையானது பெருகோ. நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாக. சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு இனி வெற்றிகள் கிடைக்கும். மேற்சொன்ன முறையில் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்தால் உங்கள் ராசிக்கு முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் பெற முடியும். ஸோ அதனால் நம்பிக்கையோட பண்ணுங்க.
ஸோ இந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நம்பிக்கையோட பண்ணி நல்ல ஒரு பலனை பெற்றுக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனும் இந்த பரிகாரமும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.